ஹாய், எல்லோரும் கேட்ட மாதிரி பிரணாலியோட ஃபுட் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபினா வந்து உளுந்தங்கஞ்சி. இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் தரலாம், இல்லை மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் தரலாம், இல்லை டின்னருக்கு கூட தரலாம். பெஸ்ட் நான் வந்து எப்போயுமே பிரணாலிக்கு தரது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் தருவேன். ஸோ இது எப்படி பண்ணுறேன்னா, இது பண்ணுறதுக்கு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். உளுந்து 1 கப்பு, அப்புறம் புழுங்கல் அரிசி, இது இட்லி மாவுக்கு நம்ம அரைப்போல் இட்லி அரிசின்னு அந்த அரிசி, அது வந்து 1/2 கப். ஸோ 1 கப் வந்து உளுந்தங் எடுத்திங்கன்னா 1/2 கப் வந்து ரைஸ் எடுக்கணும். அப்புறம் ஒரு 4 பாதாம், 4 முந்திரி, இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணதே இதில் ஆக்சுவலாக இல்லை, இந்த வீடியோவில் இல்லை. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல பவுட்ரு ஆகணும். நல்ல ஃபைன் பவுட்ராக இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கஞ்சியாக கரைக்கிறப்போ. இன்னும் பிரணாலிக்கு வந்து டீத் இப்போ தான் லைட்டாக 2 டீத் வந்திருக்குது. ஸோ அவளுக்கு இன்னும் அந்த சூவிங் ப்ராசஸ் கரெக்டாக வராது. அதனால நான் நல்லா ஃபைன் பவுட்ராகவே எடுத்துவேன். இதே நல்லா டீத் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ஸாக கூட அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி நீங்கள் ஹாட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக அவளுக்கு வந்து சுகர் அண்ட் சால்ட் சேர்க்கலை. 1 இயர் வரைக்கும் சேர்க்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நல்லா சேர்க்கலை. நீங்கள் இன்கேஸ் உங்கள் பேபிக்கு வந்து ஏதாச்சும் நாட்டு சக்கரை இல்லை ஹனி ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா நீங்கள் வந்து பேஸ்ட் ஆக்கிக்கணும். கஞ்சி மாதிரி நல்லா கரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கொடுத்திங்கன்னா எம் நல்லா ஆக்சுவலாக உளுந்து வந்து ரொம்ப நல்லது. கேர்ள்ஸ்க்கு மெயினாக கண்டிப்பாக தரணும். போன்ஸ்க்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், எனர்ஜி பூஸ்டப் ஆகும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஏதாச்சும் பெயின் இருந்தால் கூட ரெடியூஸ் ஆகும். இது வந்து குழந்தைங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, நம்ம பெரியவங்க கூட இது வந்து சத்து மாவு மாதிரி கஞ்சி மாதிரி கரைச்சி கூட குடிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு அண்ட் ஃபில்லிங்காக கூட இருக்கும் குழந்தைக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.